ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الناس، أوصيكم إياي أولا بتقوى الله وإطاعته. وقال الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. وقال النبي صلى الله عليه وسلم: أنفق ابن آدم ينفق عليك. متفق عليه. وكما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் பரந்த வானம் விரிந்த பூமி புரண்டிலும் என்றடங்காத படைப்பினங்களை படைத்து தனித்து நின்று ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மிக வல்லவன் அல்லாஹ் ரப்பல் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இருண்ட இந்த உலகை ஒளிமயப்படுத்துவதற்காக வேண்டி உலகிற்கோர் அருள்படையாய் வந்துதித்த உத்தம நபி ஹாத்தமுல் அன்பியா சையதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் இறுதி நாள் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய நல்லவர்கள் சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாகுவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய இறையில்லமாம் அல்லாஹ்வின் மாளிகையிலே ஆரம்ப நேரத்திலே ஒன்று கூறியிருக்கும் அல்லாஹ்வின் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முடிந்த அளவு எடுத்து நடக்குமாறும் அவனால் தடுக்கப்பட்ட விடயங்களை முற்றும் முழுதுமாக தவிர்த்து கொள்ளுமாறு முதற்கு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, அருமையானவர்களே, ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உலக வாழ்க்கையிலே சோதனைகள், கஷ்டங்கள், பேரழிவுகள் நமக்கு மாத்திரமல்ல, நபிமார்கள் தொட்டு அன்றைய காலத்திலே வாழ்ந்த நபிமார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், உலமாக்கள், இறைநேசர்கள் அனைவர்களுடைய காலத்திலும் வந்த சோதனைகள் தான். முஃமின்களுக்கு மௌத் வரைக்கும் சோதனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். பலவ்னாஹும் பில் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத், நலவுகளை கொண்டும் சோதிப்போம், கெடுதியை கொண்டும் சோதிப்போம். எதற்காக வேண்டி என்று சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்புவதற்காக வேண்டி. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நானும் நீங்களும் அல்லாஹ்வின் பக்கம் செல்ல இருக்கிறது. வரக்கூடிய சோதனைகள், வரக்கூடிய பிரச்சனைகள், வரக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள் இவை நிரந்தரமானது அல்ல. உலகத்தில் வரக்கூடிய எந்த சோதனையாக இருக்கலாம், வெள்ளப்பெருக்குகளாக இருக்கலாம், மண் சரிவுகளாக இருக்கலாம், இன்னொரு பிரச்சனைகள், நெருக்கடிகள் வரலாம். அது நிரந்தரமானது அல்ல. வரலாறு எடுத்து பார்த்தால் இதற்கு முன்னால் ஏராளமான சோதனைகள் வந்திருக்கும். இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இதற்கு பின்னால் எனக்கு தலை தூக்க முடியாது, இதற்கு பின்னால் முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்றெல்லாம் இன்னும் அளவுக்கு சோதனைகள், பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல நிலைமையை ஏற்படுத்துவான். இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் ஒரு நலவை வைத்திருக்கின்றான். ஒரு நலவுக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு சிரமத்தை வைத்திருக்கின்றான். எதுவாக இருந்தாலும் அதன் சந்தோஷமாக இருக்கலாம், அதுவும் இந்த உலகத்திலே நிரந்தரமானதல்ல. கஷ்டங்களாக இருக்கலாம், அதுவும் இந்த உலகத்திலே நிரந்தரமானதல்ல.
இவை இரண்டும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த நிலைமைகள் வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா சோதிக்கப்பட்ட மனிதர்களை அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியது என்ன? எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சிரமங்கள் வராத மக்களிடத்திலே அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடியது என்ன? சோதனைகள் வரக்கூடிய நேரத்திலே அந்த இடத்திலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். சந்தோஷங்கள், நிம்மதி, செழிப்பு வரக்கூடிய நேரத்திலே அந்த இடத்திலே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சோதனையுடைய காலத்திலே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அந்த பொறுமையுடன் சேர்த்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்க வேண்டும். என்றுமே காண கிடைக்காத வரலாறு நெடுகிலும் நம்முடைய ஆய்விலே நாம் கண்டிடாத சோதனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களை எடுத்து பார்த்தால் ஒரு பகுதிக்கு வெள்ளப்பெருக்கு, ஒரு பகுதிக்கு மண் சரிவு என்று இருந்தது. இந்த வருடம் கடந்த ஓரிரு வாரங்களிலே ஏற்பட்ட சேதங்கள், உயிர் சேதங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் என்னுடைய வாழ்நாள், என்னுடைய இந்த சிறிய வயதிலே நான் முதல் தடவையாக இப்படிப்பட்ட பிரச்சனைகள், அழிவுகள், ஜனாசாக்களை பார்க்க கிடைக்கிறது. அன்பானவர்கள், இந்த ஜனாசாக்கள் எனக்கு என்ன சொல்லித் தருகிறது? இந்த நிலைமைகள் எனக்கு எதை படித்து தருகிறது? அதைத்தான் நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நேற்று ஒரு சோசியல் மீடியாவிலே ஒரு நனைந்த கசிந்த பணம், ஒரு 1000 ரூபாய் நோட்டுகள், 100 ரூபாய் நோட்டுகள், 5000 நோட்டுகள் ஒரு இடத்திலே மண்ணுக்குள் இருந்து நனைந்து புதைந்து இருந்த அந்த இதை எடுத்து போட்டோ எடுத்து போட்டிருந்தார். அதற்கு பின்னால் ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருந்தார். கொழுந்துகள் பீச் ஆய்ந்து பித்து சொட்டு சொட்டாக சின்ன சின்ன ரூபாக்களாக சேகரித்த அந்த பணம் இன்றைக்கு பணத்துக்கு சொந்தக்காரன் இல்லாத நிலைமையிலே இருக்கிறது. அனுபவிப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறார்கள். பணம் இருக்கிறது. அன்பானவர்களே, அருமையானவர்களே, இது என்ன பாடத்தை நமக்கு படித்து தருகிறது? இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தால் நாம் என்ன படிக்க வேண்டும்? நாம் பொறுமையாக கையாள வேண்டும். ஒவ்வொரு நிமிடங்களும் என்னுடைய ரப்புடைய கோபத்தை எனக்கு கொண்டு வந்து தந்துவிடக் கூடாது என்ற வார்த்தைகள், என்னுடைய செயல்கள். அன்பானவர்களே, அருமையானவர்களே, பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை அதை சென்று பார்த்தால் அல்லாஹ் அக்பர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுகிறார்கள். நேரடியாக நான் நேற்று சென்று ஒரே குடும்பத்திலே 9 பேர், தாய், 2 சகோதரிகள், இன்னும் 6 குழந்தைகள் மரணித்தவர்களை சென்று சந்தித்தேன். அவர்களுடன் உரையாடி கொண்டிருந்தேன். அன்பானவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கின்றான், மன தைரியத்தை கொடுத்திருக்கின்றான். மனைவி 2 பிள்ளைகளையும் இழந்த ஒரு ஆசிரியர், அவரும் ஒரு மகனும் மாத்திரம் இருக்கிறார்கள். அதே குடும்பத்திலே 2 பெண்கள், அடுத்த பிள்ளைகள், ஒரு தாய். இவர்கள் எமக்கு சொன்னது என்ன தெரியுமா? வார்த்தைகள், தைரிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? நாம் விழுந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் பிரகாரம் நடந்தது. அல்லாஹ்வுடைய நாட்டம் பிரகாரம் நடந்தது. இது இயற்கை அனர்த்தம் அல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேரில் நடந்தது. நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த நிலைமையிலே அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, சொத்து செல்வங்கள், குழந்தைகள் சோதனை. இப்படிப்பட்ட நிலைமைகள் வரக்கூடிய நேரத்திலே நாம் எப்படி அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும்? அந்த ஷஹதாக்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்கள். சிலருடைய ஜனாசாக்கள் கிடைக்கப்பட்டது. அன்பானவர்களே, அருமையானவர்களே, நாம் எல்லோரும் இதற்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்னதான் எப்படி வாழ்ந்தாலும் எப்படி செய்தாலும் ஆறடித்தான் நமக்கு மீயும் என்று சொல்லுவோம்.
மூணியார் அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு புடவை, வெள்ள புடவை தான் எமக்கு நீயும் என்று சொல்லுவோம். இன்றைக்கு வந்த அந்த அனர்த்தம் எமக்கு படித்து தந்துவிட்டு செல்லுகிறது. இல்லை இல்லை, சில சமயங்களில் உங்களுக்கு அந்த ஆரணியும் கிடைக்க மாட்டாது. உலகத்திலே பட்டம் பதவிக்காக வேண்டி, பேர் புகழுக்காக வேண்டி, குடும்ப கௌரவத்துக்காக வேண்டி பொது இடங்களை நாம் பிடித்துக் கொண்டு, பொது சொத்துக்களை பிடித்துக் கொண்டு, அடுத்தவனுடைய மானங்களை பங்கப்படுத்திக் கொண்டு, அடுத்தவனை கேவலப்படுத்திக் கொண்டு, குடும்ப உறவை துண்டித்துக் கொண்டு உலகத்திலே நான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே அல்லவா அன்பானவர்களே. இதற்கு இன்றைய சின்னம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. என்ன நடந்தது அவர்களுக்கு? அல்லாஹ் தஆலா அவர்களை பொறுமை கொண்டான். அந்த ஷுஹதாக்களை அல்லாஹ் தஆலா மேலான அந்தஸ்துகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். என்ன நடந்தது அன்பானவர்களே? நம் உலகத்துடைய வாழ்க்கையிலே நாம் அடுத்தவர்களுடன் பகைமை, குடும்பத்தோடு பகைமை, சின்ன விடயத்துக்கு முட்டு கொடுக்காமல் நம்முடைய செயல்பாடுகள், சின்ன சின்ன ரூபாக்களுக்காக வேண்டி, அற்ப பணத்துக்காக வேண்டி நாம் அடுத்தவர்களுடைய மனதை நோவடிக்கின்றோம். அடுத்தவருடைய ஒரு அடிக்காக வேண்டி வந்த கணக்கு வழக்கு வம்புகளை ஈடுபடுகின்றோம். அடுத்தவருடைய சொத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு நான் போராடி கொண்டிருக்கின்றேன், என்னுடையது என்று பொது சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு அதற்கு நாம் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்கு தகுதியான, அதற்கு பொறுமதியான இதுகளை கொடுக்காமல், இது என்னுடைய தந்தை, என்னுடைய அப்பா அனுபவித்தது, அவர் எவ்வளவு கொடுத்தார், நான் எவ்வளவு கொடுக்கின்றேன் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமே அன்பானவர்களே. எனக்கும் உங்களுக்கும் ஒரு நிலைமை எப்படி வந்துவிட்டால், அந்த சொத்துக்காக வேண்டி வாதாடின அந்த வாதாட்டத்துடைய நிலவரம் என்ன? அந்த சொத்தினால் நான் அனுபவித்த அந்த பணம், சேகரித்த பணத்துடைய நிலைமை என்ன அன்பானவர்களே? எவ்வளவு அழகான ஒரு பாடத்தை இந்த ஜனாதாக்கள், இந்த நிலவரம் நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த ஜனாதா வீட்டார்களுக்கு ஆறுதல் சொன்ன நேரத்தில் அவர்கள் சொன்ன விடயம்தான், நாம் இருந்து விடக்கூடாது. ஹஸரத், பள்ளியிலே இருக்கக்கூடிய ஹஸரத், அந்த தாய், மரணித்த தாய் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய நேரத்திலும் ஹஸரத்துக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு ஹஸரத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த தாய், பிள்ளைகள் அந்த மஸ்ஜிதுக்கு போய் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித், ஹஸரத் சொல்றாரு, இதுக்கு பின்னால எனக்கு இந்த பிள்ளைகள் இல்ல, இந்த தாய் இல்லாத இடத்துல நான் எப்படி இருப்பது? நான் போறேன்னு சொன்ன நேரத்துல, இல்ல ஹஸரத், நீங்க தான் வழி நடாத்தணும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல சொல்லி ஹஸரத்தை வச்சு கொண்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலவரம் எப்படி இருக்குது அன்பானவர்களே? ஜனாசாக்களை எடுக்க முடியாது, அதே இடத்துல மண்ணை போட்டு மூடி அங்கே அடையாளம் வச்சுக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல சாமான் சேர்க்கிறதுல சண்டை, நான் கொடுக்கிறதா நீ கொடுக்கிறதா சண்டை. நாம் எதற்காக வேண்டி இந்த ஏற்பாடுகள் செய்கின்றோம் அன்பானவர்களே? நாம் செய்யக்கூடிய சதக்காக்களுடைய பொறுமதி என்ன? இந்த நேரத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாக்களுடைய பொறுமதி என்ன அன்பானவர்களே? இதை செய்ய வைத்து ஏன் நாம் உள்ளங்களை உடைத்துக் கொள்ள வேண்டும்? ஏன் நாம் அடுத்தவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டும்? இல்லை அன்பானவர்களே, அந்த வகையிலே எம்முடைய பகுதியிலே அழகான முறையிலே முதல் கட்டமாக நிகழ்வுகள் நடந்த நேரத்திலே, ஆரம்ப கட்டத்திலே வாலிபர்கள், ஏனைய அமைப்புகள், உலமாக்கள், மஸ்ஜித் நிர்வாகிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அழகாக தேவையான இடங்களுக்கு உதவி ஒத்தாசைகளை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை கபூல் செய்ய வேண்டும், அவர்களுடைய அந்த சதகாக்களை கபூல் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நோயற்ற வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, அருமையானவர்களே, இப்படிப்பட்ட கட்டம் வரக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு சோதனை வந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பொறுமைக்கேற்ப அவர்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த நேரத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையிலே சொல்ல போனால் தைரியமாக சொல்லும் இந்த மின்பர் மேடையிலிருந்து நாட்டுக்கு எந்த நிலைமைகள் வந்தாலும் மாற்றலை வாழ் மக்கள், மாற்றலை வாழ் வாலிபர்கள், மாற்றலை வாழ் இளைஞர்கள், மாற்றலை வாழ் சங்கங்கள், மாற்றலை வாழ் வியாபாரிகள் கை கொடுத்த வரலாறு தான் இருக்கிறதே ஒழிய அதை பராமுகமாக இருந்த வரலாறு இந்த மாற்றலை மண்ணுக்கு இல்லை. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நாம் கொடுக்கக்கூடிய இந்த சதக்காக்கள், தான தர்மங்கள் எவ்வளவு பொறுமதியானது தெரியுமா? இன்றைக்கு நாம் கொடுத்து விட்டு அதை நாம்
விமர்சிக்க கூடாது. முடிந்த அளவு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அன்பதத் ஸபஅ ஸனாபில். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில இந்த சதக்கா செய்றீங்க தானே, இதற்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? இதற்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு விதையை வித்துடுகிறீர்கள், அதிலிருந்து 7 கதிர்கள் வருகிறது, அதிலிருந்து 100 கதிர்கள் வருகிறது. அல்லாஹ் தஆலா நாடினால் அதை விடவும் அதிகரித்து கொடுப்பான். இதை போன்ற நன்மை தான் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாவுடைய பொறுமதி அன்பானது. நாம் என்ன நிலைமைகள் வந்தாலும் சமூகத்திற்காக வேண்டி என்னிடத்தில் இருக்கக்கூடியவர்களை அள்ளி வாரி வழங்கக்கூடிய மனப்பான்மை கொண்ட மக்கள் தான் நாம் கொடுக்க வேண்டும், ஏராளமாக கொடுக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய விமர்சனங்கள், சேர்க்கக்கூடியவர்கள், நிறுவனங்கள், உலமாக்கள், படித்தவர்கள், புத்திஜீவிகள், மஸ்ஜித் நிர்வாகிகள் வரக்கூடிய விமர்சனங்களை பொருட்படுத்த கூடாது. வரத்தான் செய்யும். அது தனிநபர் கொடுத்தாலும் சரி, சமூகமாக ஒன்று சேர்ந்து கொடுத்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய சேவை அல்லாஹ்விடத்திலே பொறுமதியானது. ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாம் எப்படி இந்த விடயங்களை செய்யக்கூடிய நேரத்திலே என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒரு கஷ்டமான மனிதர் வந்து, நபியுடைய குடும்பத்தை சேர்ந்தவரே, எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு இப்படி சிரமமாக இருக்கிறது, வெள்ளம் அல்ல, அனர்த்தம் அல்ல, அவருடைய வாழ்க்கை செலவிலே கஷ்டம். இந்த நேரத்திலே வந்து சொன்ன நேரத்திலே ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதோடனே உனக்கு உதவி செய்யறது எனக்கு கடமை, ஆனா 3 நிபந்தனைகள். நான் தாரத்தை நீ போதான்னு சொல்லி என்னோட வாதிடக்கூடாது, நான் தாரத்தை நீ எடுத்துக்கொண்டு எனக்கு இது இப்படி இல்லை இப்படி வேணும் என்று டிமாண்ட் பண்ணக்கூடாது. இப்படி பல நிபந்தனைகளை விட்டுட்டு சொல்றாரு. ட்ரெஷரரை கூப்பிட்டு, எங்கிட்ட வெள்ளி காசிகள் எவ்வளவு? சுமார் 3 லட்சம் வெள்ளி காசிகள் இருந்ததை எடுத்து முன்னுக்கு வைத்தார்கள். அடுத்ததாக ட்ரெஷரர் இடத்திலே கேட்டார்கள், தங்க காசிகள் எவ்வளவு நான் கொடுத்து விட்டு எஞ்சிய காசிகள் எவ்வளவு இருக்கிறது? 500 தங்க காசிகள் இருக்கிறது. அன்பானவர்களே, அருமையானவர்களே, வெள்ளி காசு என்று சொன்னால் கலப்படம் அல்ல. அந்த காலத்திலே செக் புத்தகங்கள் இருக்கவில்லை, நோட்டுகள் இருக்கவில்லை, தங்கம் வெள்ளியில் தான் வியாபாரம் நடந்தது. தங்க காசுகள் 500, வெள்ளி காசுகள் 3 லட்சம் கொண்டு வந்து மூட்டை கட்டி வைக்கப்பட்டது. சொன்னார்கள், இதோ என்னிடத்திலே இருக்கிறது சகோதரனே, இதை நீ எடுத்துக்கொள். சும்மா தூக்கி கொண்டு செல்ல முடியாது. 2 நபர்களை கூலிக்கு பிடித்து கொண்டு வந்தார். இந்த நேரத்திலே ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இதை உனக்கு நான் தாரது மாத்திரம் அல்ல பொறுப்பு, உனக்கு தேவையான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது மேல பொறுப்பு தான். இவர்களுக்கு கூலி கொடுக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை என்ற அவர்களுடைய மேலாடையை கலட்டி கொடுத்து விட்டு இதை விட்டு இவர்களுக்கு கூலி கொடு என்று சொல்லிவிட்டு என்ன தெரியுமா செய்தார்கள்? யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய இந்த சகோதரனுக்கு செய்ய வேண்டிய, என்னால் செய்ய வேண்டிய கடமையை செய்தேன். நான் இது செய்ததை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவனுக்கு இது போதுமோ தெரியாது என்று அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய நிலைமையை முறைப்பாடு செய்கிறார். சஹாபாக்கள், இமாம்களுடைய நிலவரம் எப்படி இருந்தது? கொடுத்தார்கள். கொடுத்து விட்டும் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் நான் பொருத்தத்தை தேடினார்கள். கொடுத்தது போராதே என்று ஏங்கினார்கள், கவலைப்பட்டார்கள். நாம் என்றால் என்ன செய்வோம்? எங்க குடும்பத்துக்கு என்னையும் பார்க்கணுமே, எங்களுக்கு வந்தாலும் நான் என்னவாச்சு வச்சுக்கொள்ளணும் என்று பார்த்துத்தான். அப்படி இல்ல. சில பேருடைய சிந்தனைகள் ஷைத்தான் அப்படி போட்டார். அல்லாஹ்விடத்திலே நாம் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் சில பேருடைய வார்த்தைகள் எல்லாரும் கேட்டு வராங்க, நம்ம யாருக்கு கொடுக்கிறது? இல்ல அன்பானவர்களே, கேட்டு வரக்கூடியவர்கள் அவர்களுக்காக வேண்டி கேட்கல, முடியுமான இவைகளை திட்டமிட்டு இனிவரும் காலங்களில் செய்யுங்கள். நாம் வார்த்தைகளினால் கொடுத்ததை இழந்து விடக்கூடாது, அதற்குரிய கூலிகளை குறைபாடை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. கொடுக்கக்கூடிய நேரத்திலே உள்ள தூய்மையுடன் நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ஒரு மலக்கு காலையிலே ஒரு மனிதனுக்கு சதகா செய்யக்கூடிய மனிதனுக்கு ஒரு மலக்கு துஆ செய்கிறார். எப்படி துஆ செய்கிறார்? மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் அப்து ஃபீஹி இல்லா மலகானி யன்சிலானி ஃபயகூலு அஹதுஹுமா அல்லாஹும்ம அஹ்தி முன்ஃபிகன் ஹலஃபா. ரெண்டு மலக்குமார்கள் வருகிறார்கள். யா அல்லாஹ், அதுல ஒரு மலக்கு துஆ செய்கிறார், யா அல்லாஹ், உன்னுடைய தீனுக்காக வேண்டி சதகா தான தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு நீ அவர்களுடைய சொத்திலே செல்வத்திலே பரக்கத்தை செய்வாயாக. அடுத்த மலக்கு ஆமீன் என்று அபிவிருத்தியை செய்வாயாக என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஆமீன் என்று அடுத்த மலக்கு துஆ ஆமீன் சொல்லுகிறார். இன்னும் ஒரு இரண்டு மலக்குமார்கள் வருகிறார்கள். அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம அஹ்தி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நீ கொடுத்த செல்வத்தை குடித்து வைத்துக் கொண்டு கொடுப்பதற்கு கஞ்சத்தனம் பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அறிவை கொடுப்பாயாக என்று ஒரு மலக்கு துஆ செய்கிறார். அடுத்த மலக்கு ஆமீன் சொல்லுகிறார். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செல்வம் படைத்த எமக்கு இது ஒரு சோதனை. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நிலவரங்கள் வரக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு வரக்கூடிய சோதனை அது என்றால் எமக்கு வரக்கூடிய சோதனை இது. அல்லாஹ் என்னையும் சோதிக்கின்றான். நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்களை சொல்லி காண்பிக்க கூடாது. அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு கொடுத்தேன், தேடி பார்த்து கொடுத்தேன், அங்கே சென்று கொடுத்தேன், உங்களுக்கு தரம் இல்லை, முடியும் என்றால் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் மௌனமாக இருக்க வேண்டும். அன்பானவர்கள், ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அந்த சோதனைக்குரியவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், அய்யுன் நாஸி அஹப்பு இலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், மனிதர்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நல்ல மனிதர் யார் யா ரசூலல்லாஹ்? அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஹும் லின்னாஸ். மனிதர்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதனுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியவன். ஒரு தேவை, ஒரு சிரமம், ஒரு கஷ்டம் வரக்கூடிய நேரத்திலே உடலாலும் பொருளாலும் செல்வத்தாலும் சிந்தனையாலும் எதனால் முடியுமோ அந்த வகையிலே அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதன் தான் மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இன்னும் சொன்னார்கள், வஹப்புல் அமாலி இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல சுரூருன் துத்கினுஹு அலா முஸ்லிமின். இன்னும் அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதன் யார் தெரியுமா? மனிதன் கஷ்டத்திலே வாடி வதங்கி இருக்கக்கூடிய மனிதன், குடும்பங்களை இழந்து இருக்கக்கூடிய மனிதன், இவனுடைய உள்ளத்தை மகிழ்விக்க செய்வது, இவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த செய்வது. அன்பானவர்களே, அருமையானவர்களே, நேற்றைய முந்தைய தினங்களிலே பார்க்க கிடைத்தது அனாதை பிள்ளைகள், 3 பெண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள் என்று நினைக்கின்றேன். தந்தையை இழந்ததற்கு பின்னால் உம்ராவுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசையிலே டின் பாக்ஸிலே தனக்கு கிடைக்கக்கூடிய சொச்ச பணங்களை சேகரித்த அந்த பெண் பிள்ளைகள் இந்த நேரத்திலே வந்து அனர்த்த முகாமில் அனர்த்த நிலைமைகளை கவனிக்கக்கூடிய அந்த சென்டருக்கு சென்று, நான் பாப்பா மரணத்துக்கு பின்னால நாங்க உம்ராக்கு போறதுக்கு சேர்த்து இந்த டிவி பாக்ஸ் இது நாங்க இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க, மண் சரிவால பாதிக்கப்பட்டவங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு கொடுக்கணும். அல்லாஹ் உள்ளத்துல எவ்வளவு பொறுமதியான ஒரு செயல். அல்லாஹ் இந்த சம்பவத்தை பார்த்து நானும் நீங்களும் எவ்வளவு முயற்சிப்படுகின்றோம் என்றால் அந்த குழந்தை எனக்கு அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்தான வாழ்க்கையை, செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பான். இதை போல ஏராளமான எமது பகுதியைச் சேர்ந்தவர்கள், சிறார்கள், பெண்கள், வியாபாரிகள், எல்லா அமைப்புல இருக்கக்கூடியவர்களும் உங்களுடைய செல்வத்தில் இருந்து உதவி ஒத்தாசைகள் செய்வது மாத்திரமல்லாமல் நீங்கள் எந்தெந்த இடங்கள் பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே செல்வதற்கு பல தடைகளை தாண்டி சென்று நீங்கள் அவர்களுக்கு உதவு உபகாரங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை பரப்ப செய்வானாக. அல்லாஹ் உங்களுடைய உடம்புகளை நல்ல ஆரோக்கியத்தை தருவானாக. இது போன்ற பல அளவுகளை செய்வதற்கு அல்லாஹ் உங்களை உங்களுடைய பரம்பரைகளை பாதுகாப்பானாக என்று பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, அருமையானவர்களே, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில்
உலகத்திலே யார் தெரியுமா நல்ல மனிதன், சிறந்த மனிதன்? அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடியவன், அடுத்தவனுடைய கஷ்ட துன்பத்திலே பங்கு கொள்ளக்கூடியவன். இப்படிப்பட்ட சிரமமான நிலைமையிலே அடுத்தவர்களை உள்ளங்களை மகிழ்விக்க செய்யக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு நிறுத்தவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, சொல்லிவிட்டு சொன்னார்கள், أحب الناس إلى الله أنفعهم للناس وأحب الأعمال إلى الله عز وجل سرور تدخله على مسلم تكشف عنه كربة. ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை அப்படியே சுமையை இறக்கி வைக்கிறது, பிரச்சனைக்குரிய தீர்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னாங்க, கடன் சுமையால் ஒருத்தர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு, அவருடைய கடனை போக்குறதுக்கு அவருக்கு உதவி உத்தாசம் செய்யறது. அல்லது ஒரு மனிதன் பசியோட வாடி வழங்கி கொண்டிருக்கிறான், அவனுடைய பசியை போக்குறதுக்கு ஏற்பாடு செய்யறது. காட்டி சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றிக் கொடுப்பதற்காக வேண்டி அவனோடு நீங்கள் செல்லுகிறீர்கள். அந்த மஸ்ஜிதிலே, இந்த மஸ்ஜிதிலே, மஸ்ஜித் நபவியிலே நீங்கள் இருப்பதை விடவும் சிறந்த அமல் தான் ஒரு மனிதனுடைய கஷ்ட துன்பத்திலே பங்கு கொண்டு அவனுக்கு நீங்க உதவி உபகாரம் செய்வது என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அன்பானவர்களே, அருமையானவர்களே, நாம் உதவி ஒத்தாசைகள் செய்யக்கூடிய நேரத்திலே இப்பொழுது எல்லா இடங்களுக்கும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் முடிந்த அளவு செய்ய வேண்டும். நாம் இந்த நிலைமையிலே இந்த நேரத்திலே கண்காணிக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய சில விடயங்களை சொல்லி இன்றைய ஃபத்வா பிரசங்கத்தை நிறைவு செய்து கொள்கின்றேன். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்வது ஒன்று இருக்க வேண்டும். அடுத்தது, இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஏனைய உதவி ஒத்தாசைகளாக இருக்கலாம், இதை முறையாக அவர்களுக்கு சென்று அடைவதற்குரிய ஏற்பாடை செய்ய வேண்டும். அதற்கு சிறந்த முறைதான் அந்தந்த பகுதியில் சென்டர்ஸ் அமைக்கப்பட்டு நிர்வாகிகள், சம்மேளனங்கள், உலமாக்கள் சேர்ந்து சேகரிக்கிறார்கள், அவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? நேற்று முன்தினங்களிலே எமக்கு ஏராளமான தொலைபேசிகள் வந்தது, எமக்கு ஏராளமான பொதுமக்கள் அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் நேற்றைய தினம் சுமார் 110 அந்நிய மதஸ்தலத்திலே இருக்கக்கூடிய ஒரு பங்கனிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏனைய மதத்தவர்களுக்கு சென்று மெடிக்கல் கேம்ப் ஒன்று செய்ய சென்ற நேரத்திலே அந்த அங்கே இருந்த மத தலைவர் நேரடியாக என்னிடத்திலே சொன்ன விடயம், அப்ப மௌலித்துமா සමහර පිරිසක් ඉන්නවා අපේ සමාජය තුළින් අපිට ඔබතුමාලාට තියෙන සම්බන්ධතාව කඩාකප්පල් කරන්න සමාන දේවල් සමාජගත කරනවා. ඒක ඔයගොල්ලන් ඒකට විදිහට වෙන්න එපා, ඒකට එහෙමකම් දෙන්න එපාன்னு சொல்லி அவர் சொல்றார். எங்கட ஒரு பரப்பல் முஸ்லிம்கள் பள்ளியில சேர்த்து முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி எங்கும் செய்யறதில்லை. மனிதாபிமான ரீதியில எல்லோருக்கும் நாம் செய்ய வேண்டும். இவர்கள் எல்லோரும் மனிதர்கள், மிருகங்கள் அல்ல. நாம் இங்கே மதம் பார்க்க கூடாது, நிறம் பார்க்க கூடாது, குலம் கோத்திரம் பார்க்க கூடாது. பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் மனிதாபிமான ரீதியில நாம் செயல்பட வேண்டும். யாரும் அப்படி செய்வது கிடையாது. அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது. முடிந்த உதவி உபகாரங்களை செய்ய வேண்டும். அதற்குரிய இலகுவான முறைதான். எங்காவது ஒரு பகுதியிலே பாதிக்கப்பட்ட இடம் இருக்க வேண்டாம், அங்கே ஒரு சென்டர் இருக்கும், அங்கே அவருடைய தரவுகள் இருக்கும், அவர்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்கின்றோம், என்னென்ன கொடுக்க இருக்கிறது, அவர்களுக்கு மருத்துவ உதவி என்ன தேவை, கல்வி சார்ந்த உதவிகள் என்ன தேவை, வயது வந்தவர்கள் என்று யார் இருக்கிறார்கள், பெண்களுக்கு என்ன தேவை, ஆண்களுக்கு, சிறியவர்களுக்கு, நோயாளிகளுக்கு என்று அங்கே வகைப்படுத்தி கேட்டகரைஸ் பண்ணி இருக்கிறார்கள். அந்தந்த இடத்துக்கு போய் அந்த பொருட்கள் முறையாக சேருமாக இருந்தால் அதை முறையானவர்களுக்கு போய் சேரும். இல்லாட்டி இங்க சிரமப்பட்டு நாம் சின்னதாக சேர்த்த பணங்களை கொடுக்கின்றோம், நாம் அதுக்கு நினைத்தவாறு கொண்டு செலவழிப்போம் என்றால், நேற்று ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னால் ஒரு பப்ளிக் மீடியால ஒரு ஆணின் சொன்னாரு, நாங்க இங்க 400-500 பேர் இருக்கிறோம், இவர்களுக்கு தேவையான உணவுகளை நாம் இங்கே முந்தியன்று மசூரா செய்து இங்கிருந்து உணவு வருகிறது, இங்கிருந்து நீர் வருகிறது என்று நாம் ஒரு பிளானோட இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எமக்கு அறியாமல் எம்மை பார்க்க வரக்கூடியவர்கள் 400 பார்சல் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. நாங்க ஆக்கினத்த வீசை மேலா
அவங்களும் பின்னால் என்ன செய்யறாங்க, இந்த சாப்பாட்டை யாருக்காவது கொடுக்கணுமே என்று தெரியுறாங்க. இடம் கிடைக்கல, ரோட்ல வீசிட்டு போறாங்க. நான் இந்த சாப்பாடை யாரும் சாப்பிடுவாங்க? அதனால் அன்பானவர்களே, முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கள்கிட்ட திட்டமிடல் இருக்கணும். எந்த நேரத்துல சில சிச்சுவேஷன் எப்படி ஒரு அனர்த்தம் நடந்தா உடனடியாக என்ன செய்ய வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும். அதற்கு எப்படி ஒரு டீம் தயாராக இருக்க வேண்டும். அடுத்த கட்டம், அவர்களுக்கு சேஃபான பொருத்தமான இடத்திலே அவர்களை தங்க வைக்க வேண்டும். மஸ்ஜித் அல்லது பொது இடங்கள், பாடசாலைகள் அல்லது பொது மதஸ்தலங்கள் இருக்கும். அந்த இடங்கள் அதற்குரிய தயாரிப்பு நிலையிலே இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்குள் பெண்களை கொண்டு வருவதா அல்லது மஸ்ஜிதுக்குள் இவர்களை கொண்டு வரும், அந்த பேச்சு எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. மனித அபிமானம் இருக்க வேண்டும். இதற்குரிய முன்னேற்பாடு என்னிடத்தில் இருக்க வேண்டும். மூணாவது கட்டம், வரக்கூடியவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் எப்படி கொடுக்க வேண்டும், உணவு, தண்ணீர், சுகாதார ஏற்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும். இந்த கட்டத்தை தாண்டி நாம் இப்பொழுது இருக்கிறோம். அவர்களை மீள் குடியேற்றம் எப்படி செய்வது? ஏராளமான வீடுகள் பாதிக்கப்பட்டு சகதிகள் சேறு நிறைந்திருக்கிறது. எமது பிரதேசத்தில் இருந்தும் வாலிபர்கள், மஸ்ஜித் நிர்வாகிகள், உலமாக்கள், ஏராளமானவர்கள் நேற்று முன்தினங்கள் சென்று அந்த கடமையில் ஈடுபட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். உடம்பிலே இன்னும் தெம்புகளை கொடுக்க வேண்டும். அனைத்து சகோதரர்கள் அவர்கள் செல்வதற்கு பொருள் உதவி செய்தார்கள். அதற்கு தேவையான டூல்ஸ்களை கொடுத்தார்கள். அதற்கு தேவையான கெமிக்கல்களை கொடுத்தார்கள். எல்லோரும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும். அதை நேற்று இன்று சென்றுவிட்டு வந்துவிட்டோம், முடிந்ததல்ல. இன்னும் ஏராளமான வீடுகள் இருக்கிறது. அங்கே நீங்கள் கொடுத்த பொருட்கள் அப்படியே பண்டல் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. சாப்பாடு சமைத்து சாப்பிட முடியாது. சாப்பிடுறதுக்கு பாத்திரம் கிடையாது. படுப்பதற்கு தலையணை கிடையாது. அல்லாஹ் தஆலா எமது மாற்றலை வாலிபர்கள், ஏனைய அமைப்புகள் அதையெல்லாம் அழகாக நேர்த்தியாக தலையணை கொடுத்தார்கள், தண்ணீர் கொடுத்தார்கள், உணவு கொடுத்தார்கள், இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களையும் அவருடைய அமைப்பை பொருந்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று நிறுத்தி விடாமல் இன்னும் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து நாம் முழு நாளாகிய ரீதியிலே நம்முடைய சேவையை எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு செய்ய வேண்டும், எந்த முறையில செய்ய வேண்டும் என்று நாம் திட்டமிட்டு இன்னும் ஏராளமான வீடுகள் சுத்தம் செய்வதற்கு இருக்கிறது. நாளை மறுதினம் மாற்றலில் இருந்து அதுக்கும் அதற்குரிய பொருட்கள் இருக்கிறது, போவதற்குண்டான ஏற்பாடுகள் இருக்கிறது. அதற்கும் உங்களுடைய பங்களிப்பு தேவை. வாலிபர்கள் 2.5 நாள் சென்று மிகவும் டயர்டோடு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை கபூல் செய்ய வேண்டும். அடுத்தவர்களும் சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதோடு சேர்ந்த அன்பானவர்களே, அதற்கு பின்னால அந்த வீடுகளுக்கு போவதற்குண்டான ஏற்பாடுகள், எதனாலும் இந்த சாமானத்தை சேர்த்து கொண்டு போய் கொடுத்து அதை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இடமில்லை. திட்டமிடலோடு நாங்க ஒரு சென்டர் வைஸ் நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு என்ன செய்யறது ஒரு திட்டமிடலோடு செயல்படணும். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. நம் அனைவருடைய தான தர்மங்களை பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் என்னை விட்டு பிரிந்த அந்த சுஹதாக்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்களை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுக்கு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயாக. அவருடைய குடும்பத்தினர்களுக்கு யா அல்லாஹ் நீ ஆறுதலை கொடுப்பாயாக, மன தைரியத்தை கொடுப்பாயாக, சிறந்த பாரங்களை கொடுப்பாயாக. இழந்ததை விட பல மடங்கு இரட்டிப்பாக அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்வாயாக. அதற்காக வேண்டிய அல்லாஹ் எமது சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரா பாரபட்சமின்றி எல்லோருக்கும் யாரா உதவி ஒத்தாசைகள் செய்தார்கள். யாரா சதக்கா தான தர்மங்கள் செய்தார்கள். யாரா தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை சிறிதாக இருந்தாலும் பெரிதாக கொண்டு போய் கொடுத்தார்கள். யாரா கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வைத்ததை கொடுத்தார்கள். யாரா அதை கொண்டு போய் செய்யக்கூடிய வாலிபர்கள், உலமாக்கள், புத்திஜீவிகள், மஸ்ஜித் நிர்வாகிகள், ஏனைய அமைப்புகள், இங்கே இயங்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் சேர்ந்து அல்லாஹ் கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கொடுத்து உதவி ஒத்தாசைகள் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. அவர்கள் உடம்பில் நல்ல தன்மை கொடுப்பாயாக. நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. அவர்களுடைய குடும்பத்துக்கும் தைரியத்தையும் தயால மனப்பான்மை கொடுப்பாயாக. அவருடைய 7 பரம்பரையை பொருந்திக் கொள்வாயாக. வழிநடாத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சிறந்த ஆலோசனைகளை கொடுப்பாயாக. அவர்களுக்கு சிறந்த ஆளுமையை
கொடுப்பாயாக. அதே போன்று யா அல்லாஹ் முழு உலகளாவிய ரீதியில் வரக்கூடிய எப்படிப்பட்ட சேதங்களை விட்டு எம்மையும் எமது சமூகத்தை பாதுகாப்பாயாக, முழு மக்களையும் பாதுகாப்பாயாக. எமது நாட்டையும் இதிலிருந்து கரை சேர்வதற்குண்டான அவசரமாக கரை சேர்வதற்குண்டான ஏற்பாடுகளை யா அல்லாஹ் உன்னுடைய புறத்திலிருந்து நீ செய்வாயாக. இதே நேரம் யா அல்லாஹ் என்னுடைய ஈமானை வலுப்படுத்துவாயாக. உனக்கு மாற்றமான உன்னை கோபப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சேவைகளின் இடத்திலிருந்து வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் என்னுடைய ஒவ்வொரு ஊஃபாக்களையும் பொருந்திக் கொள்வாயாக. உதவி ஒத்தாசை செய்த தான தர்மங்கள் செய்த பொருட்கள் கொடுத்த அதை சேகரித்த அதை சரியான முறையில் ஒப்படைத்த அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன வலிமையை கொடுப்பாயாக. குடும்பத்தை இழந்தவர்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பாயாக. அதே போன்று யா அல்லாஹ் எந்த உதவியும் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டு எமது பிரதேசத்திலும் யா அல்லாஹ் தவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பாயாக. எமது பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட ஏராள இடங்கள் இருக்கிறது யா அல்லாஹ் அவைகளையும் சரியான முறையில் குறையில்லாமல் கவனிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அவர்களுக்கும் கூடிய சீக்கிரம் பழைய நிலைமைகளுக்கு திரும்புவதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பாயாக. வராஹத் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.